கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதிலும் இந்த காணொளி காட்சியின் வழியாக தொழுகையிலே உங்களை இணைத்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நாளின் தொழுகைக்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நாம் அனைவரும் இணைந்து இந்த நாளின் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். புதிய காலங்களை எங்கள் வாழ்விலே தந்து புதிய நன்மைகளால் எங்களை நிறைத்து அனுதினமும் புதுபலனோடு எங்களை வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன எல்லா காலங்களிலும் சிறப்பாய் கடந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய மேலான இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டது. எங்களை ஆச்சரியமாய் கரம் பிடித்து நடத்தினீர். எங்கள் வாழ்வுக்குரிய நன்மைகளை குறைவில்லாமல் தந்தீர். அனுதினமும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றல் படுத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நன்மைகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். கடந்த மாதத்தை மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் நாங்கள் நிறைவு செய்ய இந்த புதிய மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். புதிய மாதத்தின் பணிவிடைகளை நாங்கள் தொடங்குவதற்கு முன்பு தம்மை வேண்டிக் கொண்டு உம்முடைய அருளோடு இந்த மாதத்தின் பணிவிடைகளை நாங்கள் தொடங்க ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற வழிகாட்டுதல்களுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இணைந்து உம்மை தொழுது கொள்ள நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தூய ஆவியானவராய் எங்களோடு இருந்து எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துவீராக. இந்த தொழுகையின் அனைத்து பகுதிகளையும் ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவரே, இந்த தொழுகையின் வழியாய் உமக்குரிய மாட்சியை நாங்கள் நிறைவாய் தந்து எங்கள் வாழ்வுக்குரிய நன்மைகளை உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தார். எங்கள் அனைவரையும் இந்த தொழுகையையும் உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். கடவுளுக்கு புகழ்ச்சியாகவும் நம்முடைய தொழுகைக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களில் 22வது பாடலை பாடுவோம். இக்கட்டை மா அன்பாக நீர் போன இரவில் விலக்கினதற்காக துதிப்பேன் கர்த்தரே என்ற பாடல். ஞான பாடல் 22.
உட்காருங்கள். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 32வது வசனம் முடிய. லூக்கா 12வது அதிகாரம் 22 முதல் 32 வரையுள்ள இறை வார்த்தைகளை படிக்க கேளுங்கள். பின்னும் இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்பதே. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதிலும் இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மாதத்தை நாம் மகிழ்ச்சியாய் நிறைவு செய்யவும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கவும் கடவுள் நம் அனைவருக்கும் அருள் கூர்ந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தின் பணிவிடைகளை தொடங்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த காலை பொழுதிலும் நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலிருந்து சுருக்கமாக சில சிந்தனைகளை இந்த புதிய மாதத்தின் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இணைந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியின் 32வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கின்றேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து அவர்களிலே காணப்படுகின்ற தேவையில்லாத பயத்தை அகற்றி அவர்களுக்குள்ளே ஒரு புது ஆற்றலை கொடுத்து நம்பிக்கையின் மக்களாக அவர்களை உருவாக்கி வழிநடத்த இந்த பகுதியிலே அவர்களை அழைப்பதை நாம் இங்கே படிக்கின்றோம். பயப்படாதே என்ற இந்த வார்த்தை அல்லது அதை தொடர்ந்து வருகின்ற அடுத்த கால வாழ்வுக்குரிய நம்பிக்கையை தருகின்ற அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கின்ற போது கடவுளுடைய
தன்மையிலே மிக முக்கியமான ஒரு தன்மை இங்கு வெளிப்படுகிறது. கடவுள் மக்களிடத்திலே காணப்படுகின்ற பயத்தை அகற்றுகின்ற, பயம் மாற்றி நம்பிக்கைக்கு நேராக வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே, இந்த பகுதிகளிலே நாம் கண்டுகொள்ளுகின்றோம். எனவே தான் இங்கே சீடர்களை அழைத்து சொல்லுகிறார், சிறு மந்தையே, நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை கொடுக்க உங்கள் கடவுள் ஆயத்தமாய் இருக்கிறார். தந்தையாம் கடவுள் ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே உங்களில் இருக்கிற தேவையற்ற பயங்களை நீங்கள் அகற்ற வேண்டும். பயம் என்பது நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைந்திருக்கின்ற ஒன்று. குறிப்பாக இந்த திருமறை பகுதியிலே நாம் கவனிப்பதைப் போல மனிதனிலே தேவையற்ற பயங்கள் அதிகரிக்கின்றன. அடுத்த நாளை குறித்த, வரும் காலத்தை குறித்த வாழ்வை எண்ணி எண்ணி மனிதன் கவலைகளை அதிகமாய் உருவாக்கி கொண்டு அதனால் பயந்து வாழுகின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட தேவையற்ற பயத்தை அகற்ற வேண்டும். பயப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இந்த பயம் என்பது நம்முடைய உள் மனதிலே இருந்து நாம் எதையும் செய்ய விடாமல் நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய உள் மனதிலே இந்த பயம் இருப்பதைப் போல நம்முடைய மூளையிலும் அதனுடைய ஆற்றல் இருந்து நம்மை செயல்பட விடாதபடிக்கு, இயங்க விடாதபடிக்கு அது தடுத்து கொண்டே இருக்கும். நமக்கு தேவையான தன்னம்பிக்கையை நாம் நம்மிலே உருவாக்கி கொள்வதற்கு இந்த பயம் என்பது எப்பொழுதும் தடையாகவே இருக்கும். பதட்டம், அச்சம், இந்த பயம், இவைகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். அதுவும் ஆண்டவர் இங்கு சொல்லுவதைப் போல தேவையற்ற பயம், தேவையில்லாத கவலைகளை உருவாக்கி கொண்டு அதனால் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பயத்தை அகற்றிவிட வேண்டும். அனுதின வாழ்வை குறித்த பயம் உங்களுக்குள்ளே வேண்டாம். நாளைய தினம் எப்படி இருக்கும், நாளைய தினத்திற்குரிய நன்மைகள் கிடைக்குமோ, இப்படிப்பட்ட பயம் ஆண்டவரை நம்புகின்ற உங்களுக்கு வேண்டாம். உலகத்தார், உலகில் உள்ள மக்கள் இதை நாடி தேடுகிறார்கள், அவர்கள் அதனால் கவலை கொள்ளுகிறார்கள். உங்களுக்குள் அப்படிப்பட்ட கவலையும் அதனால் வருகின்ற பயமும் வேண்டாம் என்பதை ஆண்டவர் இங்கே ஆலோசனையாக சொல்லுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்குரியதை கடவுள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பயந்திருக்கின்ற மக்களுக்கு கடவுள் இந்த ஆலோசனையை தருகின்ற பொழுது இதன் வழியாக இன்று நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை என்ன? பயம் அகற்றி நம்முடைய வாழ்வை நாம் முன்னெடுத்து செல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆலோசனை என்ன என்பதை கவனிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் வாழுகின்ற இந்த சூழலிலும் பலவிதமான ஒரு நெருக்கடியான சூழல், அடுத்த நாளை குறித்த கவலை நம்ம எல்லோரிலும் குடிகொண்டிருக்கிறது. அடுத்த நாளை குறித்த, வரும் காலத்தை குறித்த பயம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மைந்தராம் இயேசு கிறிஸ்து வழியாக, அவருடைய வார்த்தை வழியாக நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படவே வேண்டாம், பயமில்லாமல் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். நம்மில் இருக்கின்ற பயத்தை நாம் அகற்றி ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், அவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பற்றி அவரை சார்ந்திருக்கின்ற பொழுது நாம் பயம் அகற்றி நம்பிக்கையோடு வாழ முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளிலே, நீங்கள் உங்களுடைய உணவுக்காக, உடைக்காக, இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளுக்காக தேவையில்லாமல் கவலைப்பட்டு பயந்து போகக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும். ஆண்டவரை பற்றியிருந்தால் மட்டுமே ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஒரு நிறை வாழ்வை, ஒரு நிலையான வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். கடவுளை சாராமல்
அல்லது கடவுளை முழுமையாக பற்றி கொள்ளாமல் நம்பியிருக்காமல் மனித இயல்போடு மனித விருப்பத்தோடு வாழுகின்ற போது, மனித நீதியோடு செயல்படுகின்ற போது நமக்குள்ளே எப்பொழுதும் ஒரு பயம், தேவையில்லாத பயம், கவலைகள் நம்மிலே அதிகமாக ஆட்கொள்ளும், குடிகொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு அனுபவம் என்னாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். கானான் நாட்டை உளவு பார்ப்பதற்கு, வேவு பார்ப்பதற்கு சில மக்களை மோசே அனுப்புகிறார். கானான் நாடு எப்படிப்பட்ட நாடு? ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், கடவுள் சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் போய் அந்த பகுதியை அந்த மக்களுக்கு தெரியாமல் சென்று பார்த்து வாருங்கள். அந்த மக்களுடைய நிலை என்ன? நாம் சென்று அந்த இடத்திலே வாழ முடியுமா? அப்படிப்பட்ட நிலைகளை கவனித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அநேக மக்கள் அங்கே செல்லுகிறார்கள். ஒரு சிலர் வந்து இந்த மோசே இடத்திலே திரும்ப வந்து மோசே கேட்கிற பொழுது சொல்லுகிற பதில், அங்கு வாழுகின்ற அந்த மக்கள் மிகவும் பலசாலிகள், நம்மை விட ஆற்றலுள்ளவர்கள், பலமுள்ளவர்கள், நாம் அவர்களை எதிர்த்து போக முடியாது, அவர்களுக்கு எதிராய் போக முடியாது என்று அதிகமானவர்கள், மெஜாரிட்டி மக்கள் வந்து சொல்லுகிறார்கள். இதை கேட்ட பொழுது மக்கள் எல்லோரும் வேதனைப்பட்டார்கள், கலங்கினார்கள். மோசேயும் வருத்தப்பட்டார். மக்கள் எல்லோரும் அழுகிறார்கள். இதை கவனித்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த மக்களோடு சென்று வந்த யோசுவா, காலேப் போன்றவர்கள், ஏன் இந்த தேவையில்லாத பயத்தை, தேவையில்லாத கவலையை மக்களுக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள்? எதற்கு தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள், பயப்படுகிறீர்கள்? மோசேக்கு சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுவது போல ஒன்றும் இல்லை. நாம் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக போக முடியும், அவர்களை எதிர்த்து போகலாம், நாம் அங்கே சென்று வாழலாம். கடவுள் நமக்கு சொன்னது போல அது மிகவும் செழிப்பான நாடு. அவர் நமக்கு வாக்கு பண்ணியதைப் போல அங்கு இருப்பவர்களை துரத்திவிட்டு அந்த நாட்டை நமக்கு தருவார். நாம் அங்கு செல்ல முடியும், நாம் அங்கு வாழ முடியும். எனவே யாரும் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ளவும் வேண்டாம் என்று இந்த யோசுவா, காலேப் போன்றவர்கள் ஒரு திடமான, உறுதியான நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார்கள். கடவுள் நமக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்றால், நமக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டும்? கவலைகளினால் தேவையில்லாமல் பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு வார்த்தையை நாம் திருமறையிலே படிக்கிறோம். கடவுள் ஒன்றை விரும்பினார் என்றால், நமக்காக இதை செய்ய வேண்டும், இதை தர வேண்டும் என்று விரும்பினார் என்றால், எதுவும் நமக்கு தடையாக நிற்கவே முடியாது. அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தினதை நமக்குத்தான் தருவார் என்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஒரு உறுதிப்பாடோடு நாம் கடவுளை பற்றி இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும், அவரை மட்டும் நம்பி இருக்க வேண்டும். எனவே உணவு, உடை, உறைவிடம் போன்ற அன்றாட தேவைகளுக்காக கவலை கொண்டு பயந்து வாழுகின்ற ஒரு நிலை நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இங்கு சொல்லுவது போல, சிறு மந்தையே நீங்கள் பயப்படக்கூடாது, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த ராஜ்யம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இறையரசு, அதோடு உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட அனைத்தையும் கடவுள் தகுந்த காலத்திலே உங்களுக்கு தருவார். எனவே சிறு மந்தையாயிருக்கிற நீங்கள் பயப்பட வேண்டாம், கடவுளை பற்றி இருங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள். அதுபோல இங்கே இன்னும் நாம் கவனிக்கின்ற பொழுது, நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து வாழ்வது மட்டுமல்ல, வாழ்க்கையாகிய பயணத்தில் அவரோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும், அவருக்கு பின்னாக நாம் செல்ல வேண்டும்.
இயேசு கிறிஸ்து இங்கு இந்த வார்த்தைகளை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அவர்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகள், தம்முடைய செயல்கள் இவைகளையெல்லாம் இந்த சீடர்கள் கவனிக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களை பயிற்றுவித்து தான் விட்டு செல்லுகின்ற பணியை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகின்றார். எனவே அந்த வரிசையிலே அப்படிப்பட்ட இந்த ஒரு சீடத்துவ பயிற்சியிலே நீங்கள் கடவுளை பற்றி இருக்க வேண்டும். உங்கள் பயணம் இறைவனோடு பயணிக்கின்ற பயணமாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனையை மறைமுகமாக இங்கு கொடுக்கிறார். என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்றுகிறீர்கள் என்றால் பயமின்றி, பயம் அகற்றி, கவலைகளை விட்டுவிட்டு நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும், அல்லது கடவுளை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும். யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ண கடவுள் மோசேயை அழைக்கின்ற நிகழ்வு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பதட்டப்படுகிறார், பயப்படுகிறார். இந்த மக்களை நான் எப்படி நடத்த முடியும்? இந்த மக்கள் திரளான மக்கள், எப்படி நான் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன்? பயந்து போகிறார். அடுத்த நிலையிலே என்னால் பேச முடியாது, நான் திக்கி திக்கித்தான் பேச முடியும், செய்தியை தெளிவாக சொல்ல முடியாதே என்று கவலை கொள்ளுகிறார், பயந்து நிற்கிறார். கடவுள் இந்த மோசேயை திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். நீ தான் போக வேண்டும். அங்கே நீ போக வேண்டும் என்று மோசேக்கு சொல்லுகிற பொழுது மோசே பயமில்லாமல், கவலையின்றி, மன உறுதியோடு செல்வதற்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் இருக்கிறவராக உன்னோடு இருக்கிறேன். எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன். நான் முன் செல்ல நீ என் பின்னால் வந்தால் போதும். நீ என்னை பின்தொடர்ந்து என்னோடு பயணித்தால் மட்டும் போதும். அந்த நிலையிலே மோசேயை உறுதிப்படுத்தி கடவுள் அழைப்பதை அந்த பகுதியிலே நாம் படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தைரியம் இழந்து, பயந்து, கவலை கொண்டு நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இதற்குத்தான் அழைக்கிறார். அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும். நாம் அவரோடு சென்றால் நமக்கு எதற்கும் பயமில்லை, எதற்கும் கவலை இல்லை. எல்லாம் அவருடைய கரத்திலே நமக்கு நிறைவாய் கிடைக்கும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே நம்மிலே காணப்படுகின்ற தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற பயத்தையும் நாம் அகற்றி ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திருமறையிலே நாம் படிக்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்வு பயணத்தை எடுத்து செல்வதற்கு தயங்கி நின்ற பல மக்களை கடவுள் திடப்படுத்தினார். பயப்பட வேண்டாம் என்று சொல்லி திடப்படுத்தி வழிநடத்தினதை நாம் திருமறையிலே படிக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூலிலும் 1வது அதிகாரத்திலே மரியாளை கடவுள் திடப்படுத்தினார் தம்முடைய தூதன் வழியே. சகரியாவை அவருடைய பயத்தை மாற்றினார். சகரியாவின் பயத்தை கடவுள் மாற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீடர்களின் பயத்தை பல நேரங்களிலே மாற்றிக்கொண்டு வழிநடத்துகின்றவராக காணப்படுகின்றார். நீங்கள் பயப்படக்கூடாது என்று சொல்லி அவர்களை வழிநடத்துகின்றார். கடவுள் உடன் இருக்கின்ற அந்த உடனிருத்தல் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உணர்த்தப்படுகிறது. இம்மானுவேலராய் கடவுள் உடன் இருக்கிறார், அவரோடு உடன் பயணிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உடனிருப்பு அந்த இடத்திலே உறுதி செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீடர்களுக்கு அதை உறுதி செய்கிறார். நீங்கள் என்னோடு இணைந்து பயணிக்க வேண்டும். நீங்கள் முதலாவது கடவுளுடைய அரசை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த இறையரசுக்கு நேராக, பரலோக ராஜ்யத்திற்கு நேராக என்னோடு இணைந்து பயணியுங்கள். அந்த பயணத்திலே நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை கடவுள் உங்களுக்கென்று கண்டிப்பாக தருவார். எனவே நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும், பயத்தை அகற்றி பயணிக்க வேண்டும். தூய பவுல் சொல்லுகிற பொழுது கடவுள் நமக்கு பயமுள்ள
ஆவியை தராமல் தெளிந்த புத்தியுள்ள பலமுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுவதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே நம்மிலே இருக்கிற பயம் எல்லாம் நாமே உருவாக்கி கொள்வதுதான். நம்மிலே இருக்கிற கவலைகள் எல்லாம் நாமவே உருவாக்கி கொள்வதுதான். கடவுள் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. கடவுள் நமக்கு பலமுள்ள தெளிவான அந்த ஒரு ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எனவே கடவுளோடு அந்த இறைவனோடு நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற தேவையற்ற கவலைகள், அடுத்த நாளை குறித்த, வரும் காலத்தை குறித்த கவலை, அந்த கவலையினால் வருகின்ற பயங்கள் நம்மை விட்டு மாறிப்போகும். அதற்குத்தான் கடவுள் நம்மை அழைக்கின்றார். எனவே பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்குரியதை உங்களுக்கு தர கடவுள் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லி அழைக்கின்ற பொழுது நாம் எல்லோரும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கவலைகளை மாற்றி பயம் அகற்றுகின்ற கடவுளிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து பயங்களை அகற்றி நாம் இறைவனை பற்றி கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்முடைய வாழ்வு பயணத்தை நாம் தொடர்வோம் என்று சொன்னால் இறையரசுக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும். இந்த உலகத்திலே நமக்கு தேவையானவைகளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த இறையரசை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த புதிய மாதத்திலும் நெருக்கடியான இந்த சூழலிலே, கவலை நிறைந்த வேதனை மிகுந்த இந்த சூழலிலே எப்படி நாம் நம்முடைய வாழ்வை எடுத்து செல்வோம், அடுத்த வாழ்வு எப்படி என்கிற கவலைகள் நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கவலைகளை எல்லாம் நாம் விட்டுவிட்டு, தேவையில்லாத பயங்களை விட்டுவிட்டு நம்மை விசாரிக்கின்ற, நம்மை விசாரித்து அறிகின்ற, நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய கவலைகளை வைத்துவிட்டு பயமகற்றி ஆண்டவரை நம்பி அவரை பற்றி கொண்டு அவரோடு இணைந்து இந்த புதிய மாதத்திலும் பயணிப்போம். கடவுள் தாமே இந்த புதிய மாதத்தின் வாழ்வை நமக்கு ஆசீர்வதித்து தந்து புதிய மாதத்தின் தேவைகளை நிறைவேற்றி நம் அனைவரையும் நிறைவோடு நேர்த்தியாக வழிநடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 269வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். இயேசுவை அன்றி வேறொரு இரட்சகர் காசினி தனிலுண்டோ மனமே என்ற பாடல். கீர்த்தனை எண் 269. அவனே
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசிகள் நிறைந்த இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவருடைய கரத்திலே ஒரு புதிய மாதத்தை பெற்றுக்கொள்ள, புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை தொழுது கொள்ள, இந்த தொழுகையிலே எங்களை இணைத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் இந்த தொழுகையிலே உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்தது. இந்த புதிய மாதத்திற்குரிய ஒரு புது ஆற்றலை உம்முடைய கரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்குரிய அரசை உங்களுக்கு தருவதற்கு கடவுள் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்கிற உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் உலகத்திலே ஒவ்வொரு நாட்களையும் குறித்த, வரும் கால வாழ்வை குறித்த கவலை எண்ணத்தோடு, தேவையில்லாத பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த பயங்கள் மாற்றப்பட வேண்டும். தேவையற்ற கவலைகளை அகற்றி மன உறுதியோடு வாழ வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே மிகவும் நெருக்கடியான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நோய் தொற்றை குறித்த பயம் ஒரு புறத்திலே எங்களிலே இருக்கின்ற பொழுது, மறுபுறத்திலே அடுத்த நாளை குறித்த, வரும் காலத்தை குறித்த கவலைகளும் பயங்களும் எங்களை ஆட்கொண்டிருக்கிற போது, இப்படிப்பட்ட சூழலிலே உம்முடைய வார்த்தையின் வழியாய் நீர் எங்களை திடப்படுத்துகிறீர். நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். கடவுளோடு நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை பற்றி உம்மை சார்ந்து வாழ, உம்மிலே நம்பிக்கையாயிருக்க, உம்மை நாங்கள் பின்தொடர, உம்மோடு இணைந்து எங்கள் வாழ்வு பயணத்தை நாங்கள் தொடர, அதன் வழியாய் எல்லா கவலைகளும் மாறி, எல்லா பயங்களும் எங்களை விட்டு அகன்று ஒரு மன உறுதியுள்ள, மகிழ்ச்சியுள்ள வாழ்வு உம்மிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதை அனுபவிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த புதிய மாதத்தின் வாழ்வை உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். புதிய மாதம் முழுவதிலும் எங்கள் அனைவரோடும் இருந்து எங்களை ஆற்றல் படுத்தும். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் திடப்படுத்துவீராக. தொழிலை குறித்த, கல்வியை குறித்த, அன்றாட வாழ்வை குறித்த, அன்றாட தேவைகளை குறித்த கவலைகள், பயங்கள் மக்கள் மனதிலே அதிகமாயிருக்கின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் தம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். எப்போதும் எல்லாவற்றுக்கும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும், உம்மோடு இணைந்து பயணிக்கவும், நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அனைத்தையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு, அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியோடு வாழ்வை தொடர ஒவ்வொரு தம்முடைய மக்களையும் நீர் ஆயத்தப்படுத்தும். தேவையற்ற கவலைகளை, பயத்தை ஆண்டவர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அதிக கவனத்தோடு தங்களை கட்டுப்படுத்தி இந்த நாட்களிலே செயல்படவும், கடவுளுடைய கரத்திலே பத்திரமாய் வாழவும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள்தார். அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். ஒவ்வொருடைய தொழில்களையும் கடவுள் ஆசீர்வதியும். போக்குவரத்துகளிலே, பயணங்களிலே உம்முடைய பாதுகாவல் உடன் இருக்கட்டும். மன நிறைவின் அனுபவங்களை தாரு. அனுதின வாழ்வுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், இது போன்ற எல்லா தேவைகளையும் சந்தித்து மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் வழி நடத்தும். ஆண்டவரே, காட்டில் உள்ள பூக்களையும் வானத்து பறவைகளையும் நிறைவாய் குறைவின்றி வழிநடத்துகின்ற நீர்,
அதைவிட மேன்மையாய் படைக்கப்பட்ட மனிதர்களாகி எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உம்மோடு இணைந்து பயணிக்க எங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதம் முழுவதிலும் நாங்கள் உம்மோடு பயணிக்க உம்முடைய உடனிருத்தலை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். எங்களை திடப்படுத்தி ஆற்றல் படுத்தி தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்வணிந்து கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல தந்தையே. ஆமென். நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நீங்காத உறவும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இந்த புதிய மாதம் முழுவதிலும் வரும் காலம் முழுவதிலும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை சமாதானத்தோடு வாழுங்கள்.